புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். நீங்க கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைய போகுது? உங்களுடைய வேலை, குடும்பம், காதல், உடல்நலம், இது எல்லா விஷயத்திலுமே என்ன மாதிரியான சாதகமான நிலை வரும், பாதகமான நிலை வரும்? பாதகமான நிலையிலிருந்து நீங்க தப்பிக்க என்ன செய்யணும்? சாதகமான வாய்ப்புகளை பெற நீங்க என்ன செய்யணும்? இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி அப்படின்னு சொன்னாலே 12 ராசிகள்லையுமே ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு குணம் இருக்கும் இல்லையா? அந்த குணம் அப்படிங்கிறது அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து மாறும். அந்த வகையில கன்னி ராசிக்கு அதிபதி புதன். கன்னிராசிக்காரங்க ரொம்பவுமே அறிவாளிகளாகவும் புது புது விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய நபர்களாகவும் கண்டுபிடிப்புல ஆர்வமுள்ள நபர்களாகவும் இருப்பீங்க. உங்களை அவ்வளவு எளிதிலெல்லாம் யாராலையும் பேசி வெல்லவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு அபார ஞாபக சக்தி இருக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயத்தை இப்ப கேட்டா கூட அப்படியே கரெக்டா சொல்வீங்க. நீங்க பேசியே நிறைய ஞாபக சக்தி இருக்கும். பேசியே நிறைய நாலேஜ் வளர்த்துருப்பீங்க. உங்களோட பேச்சில இருந்தே உங்ககிட்ட பேசுறவங்களுக்கு பதிலடியும் கொடுத்துருவீங்க. உங்ககிட்ட யாருமே நான் தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் செய்யவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வாக்கு சாமர்த்தியம் அதிகமாகவே இருக்கும் மற்ற ராசிக்காரங்களை விட. ஆனாலும் கனிவான உள்ளம், கணக்கு புலிகளா திகழ்வீங்க நீங்க. இப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு மனோபலம் அதிகமா இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, நீங்க அவ்வளவு எளிதில நிலை கொலைஞ்சு போக மாட்டீங்க. அறிவாயுதம் ஏந்திய எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடியவங்களா இருப்பீங்க. இன்சொல் மிக்க நபர்கள், பெண்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் தரக்கூடிய நபர்கள் நீங்க. இயல்பிலேயே அனைவரையும் நட்பு பாராட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு? இந்த கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன? இது பத்தின முழுமையான தகவலையும் வாங்க நாம தொடர்ந்து இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகளை மட்டும் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீர என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சா நன்மையை பெற முடியும், எந்த தெய்வத்தை எந்த கிழமையில வழிபட்டா உங்களுக்கு நன்மை சேரும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பார்த்தலாம். புதன்கிழமையில நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். ஏன்னா உங்கள் அதிபதி புதன்கிழமையில நீங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வருவதன் மூலம் எல்லாவித நன்மைகளும் பெற முடியும். மன தைரியம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே துணிவோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் பிறக்கும். அனுமனின் ஒரு கம்பீர தோற்றமும் உங்களுக்கு வரும். அவர் எப்படி எந்த ஒரு விஷயத்தையுமே கண்டு பயப்படாம இருக்காரோ அது போல நீங்களுமே அனைத்து விஷயத்திலையுமே தைரியமா செயல்படக்கூடிய ஆற்றல், நம்பிக்கையோட செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும். மறக்காம புதன்கிழமையில அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாட்சி வழிபட்டு பாருங்க. கூடிய விரைவில் நீங்க நினைச்ச ஒரு விஷயம் நடக்கும். அப்ப கட்டாயம் நீங்க ஆஞ்சநேயரை பரிபூரணமா நம்புவீங்க. உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் என்றாலும் ஜெய் ஆஞ்சநேயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. ஆஞ்சநேயரின் அருளால் எல்லாவித நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு ஆஞ்சநேயரிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது, இந்த மாதம் புதிய முயற்சிகளை துவங்கும் பொழுது நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும். புது மனிதர்களை முழுக்க நம்ப கூடாது. அதே போல ஏதாவது தொழில் வியாபாரம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒப்பந்தங்கள் ஏதாவது போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல ரொம்பவுமே உஷாரா இருக்கணும். எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு படிச்சு பார்த்துட்டு தான் கையெழுத்து போடணும். ஒப்பந்தம் போடும் போதும் சரி, புது வியாபாரம் துவங்கும் போதும் சரி, எல்லா விஷயத்திலையுமே நீங்க ரொம்பவுமே உஷாரா இருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது என்னன்னா, யாருக்கிட்டையுமே நீங்க ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடவே கூடாது. அதே போல பணம் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனையில கவனமா செயல்படணும். மற்றபடி குடும்ப உறவுகள்ல இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கும். வெளி வட்டாரத்துல இந்த 3 விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். குடும்பத்துல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து மனசடிச்சும் போறதுனால ஒற்றுமை உண்டாகும். சுப செலவுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வீட்டுல தடைபட்டிருந்து வந்த சுப காரியத்தை நீங்க உங்களோட தலைமையில நடத்தி காட்ட போறீங்க. சுப நிகழ்ச்சிகள் துவங்கும் வாய்ப்பு உண்டாகும். வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது கொஞ்சம் கவனக்குறைவு வரலாம். கவனமா வண்டி வாகனம் ஓட்டுங்க. வியாழக்கிழமையில நீங்க குரு பகவான் வழிபாடு செய்யறதுமே வரக்கூடிய தடைகளை உடைத்தெறியக்கூடிய வல்லமையை கொடுக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே சிறப்பா செயலாற்றக்கூடியவங்க தான். கொஞ்சம் இந்த மாதிரி கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும்.
அதே போல கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே அழகானவங்களாகவும் அன்பானவங்களாகவும் இருப்பீங்க. உங்களை நோக்கி எப்பவுமே மற்றவங்களோட பார்வை இருக்கும். உங்களோட ஒவ்வொரு செயலுமே அனைவரையுமே ஈர்க்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கும். இந்த மாதம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால புதிய உறவுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையும். 8ல சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கருத்து, உங்கள் துணைவிக்கு ஒரு கருத்து, இந்த மாதிரியான வேறுபாடு வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் வாக்குவாதம் வரும் பொழுது விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்துல இப்பொழுது அமர்ந்திருக்கிறதுனால வேலை இல்லாம திண்டாடக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகும். நொந்து போயிருப்பவங்களுக்கு கூட நல்ல வேலையும் நல்ல சம்பளமும் கிடைக்கும் காலகட்டமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்திற்கு போறதுனால அரசு வேலை கிடைக்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகி இருக்கு. நீங்க நல்லா படிச்சீங்களாவே போதும், சிறப்பான வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்புல உங்களுக்கு நீங்க நினைச்ச விஷயத்தை அடைய முடியும். அரசு துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான யோகம் இப்பொழுது உண்டாகி இருக்கு. நிறுவனங்கள்ல முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். நிர்வாக பொறுப்பு மட்டும் உங்களுக்கு வரதில்லாம ஒரு அமோகமான ஊதிய உயர்வு, அமோகமான இடமாற்றம் இது உண்டாகக்கூடிய காலகட்டமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இடமாற்றம் நீங்க நினைச்சதா கூட இருக்கலாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 10ஆம் இடத்து அதிபதியோடு இப்ப சேர்றதுனால இந்த மாதம் அப்படிங்கிறது மிகவும் சந்தோஷமான காலகட்டமா மாறப்போகுது. நல்ல வருமானம் உண்டாகும். புதிய தொடர்புகள் கிடைக்கும். நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு இப்ப கிடைக்க போறாங்க. தொழில முன்னேற்றம் காலகட்டமா இந்த மாதம் அமையும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும். கவனமா இருந்தா எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமா பெற முடியும். கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நடுத்தர வயதுக்கு பிறகு கொஞ்சம் நீங்க நடுத்தர வயதுல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. கவனமா தான் இருக்கணும். கடந்த சில ஆண்டுகளாகவே நிறைய ஆரோக்கிய குறைபாடு உங்களுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கும். நிறைய அறுவை சிகிச்சையும் செஞ்சிருப்பீங்க. இந்த மாதத்துல கொழுப்பு, ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல மிகுந்த கவனம் செலுத்தணும். உணவு பழக்க வழக்கத்தை முறையா கடைபிடிக்கணும். அதன் பிறகு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு பார்த்தா, டிகிரி முடிச்ச மாணவர்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பான துறையை தேர்ந்தெடுத்து உயர் படிப்பு படிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா குரு பகவானோட அனுகிரகம் இப்பொழுது உங்களுக்கு நல்ல முறையில கிடைச்சிருக்கிறதுனால கணினித்துறை, பொருளாதாரத்தை தேர்ந்தெடுக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமா உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் மாறும். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது செவ்வாய் லாபத்தில் அமர்ந்திருக்கிறதுனாலையும் சனி பகவான் பார்க்கறதுனாலையும் இந்த இன்ஜினியரிங் வாய்ப்பு கிடைப்பதற்கான பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். இந்த வாய்ப்புகள் வரும் பொழுது அதை சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. அதே போல கலைஞர்கள் இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. உங்களுக்கு வரும் வாய்ப்புகளை மற்றவங்க தட்டி பறிக்க வாய்ப்பு இருக்கு. கடினமா முயற்சி செஞ்சு நீங்க ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சிறப்பான வாய்ப்புகள் பலவும் வந்து சேரும். 9ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறது மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம். கட்சி மாறக்கூடிய அமைப்பும் வரும். அதுவும் மாதத்தின் பிற்பகுதியில முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. வர ஒவ்வொரு வாய்ப்பையுமே சிறப்பா பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். கோவப்படுறதை குறைக்கணும். எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அனுசரணையா விட்டு கொடுத்து போறது நல்லது. பெரும்பாலும் இந்த மாதம் சாதகமான பல வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எல்லா வித நன்மைகளுமே பெற முடியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் கவனமா செயல்படணும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய நீங்க வடிவுடை அம்மானை வழிபடுவதன் மூலம் நல்ல பயன்கள் உங்களுக்கு உண்டாகும். மிக சிறந்த வெற்றி தரக்கூடிய பரிகாரமாகவே இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வழிபாடு பார்க்கப்படுது. அதே போல அருகில் இருக்கும் அம்மன் ஆலயம் சென்று வெல்லம், பச்சரிசியை தானமா கொடுப்பது நல்லது. அதே போல இந்த இப்ப ஏழை எளிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு படிப்பு விஷயத்திற்காக நீங்க உதவி செய்வதுமே உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முறையா பார்க்கப்படுது. ஏழை எளியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க, நன்மை வந்து சேரும்.
பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமா இருக்கு. பாதகமா எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டா நன்மைகளை நீங்க பெற முடியும். என்ன கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.